வாரியர் பிக்சர்ஸ் SR பிரபு வழங்கும் கணம் ஒரு டைம் டிராவல் திரைப்படம் வருகிற செப்டம்பர் 9 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரீனு ஃப்ரம் Alanamakeupstudio. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபெஸ்டிவல் டைம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணிக்கிறதுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு டைம். ஸோ அது வந்து நம்ம எப்படி நம்ம பண்ணலாம், நம்ம நல்ல ஒரு செல்ஃப் க்ரூமிங் நம்ம எப்படி பண்ணிக்கிறது அப்படின்றது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நம்ம கூட வர்ஷா இருக்காங்க. ஸோ நான் இவங்களுக்கு தான் பண்ணி காட்ட போகிறேன். ஹாய் வர்ஷா. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வர்ஷா பேசுகிறேன். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். இன்றைக்கி வந்து ரேணு அக்கா என்ன மேஜிக் பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா ஜென்ரலாகவே அவங்க லைட் மேக்கப்பாக இருக்கட்டும், ப்ரைடல் மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்காக சிம்பிளாக வீட்டிலே ரெடி ஆகிற மாதிரி ஒரு லுக் தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின் ப்ரிப்ரேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நம்மளோட ஸ்கின்ல வந்து ஆல்ரெடி நிறைய டெட்ஸ் எல்லாமே வச்சுட்டு நம்ம மேக்கப் போடுறோம் அப்படின்னா அந்த பேஸ் கண்டிப்பாக நிற்காது. நம்ம வந்து ஒரு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஸோ க்ளீனாக இருந்தது அப்படின்னா தான் நம்மளோட மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு மேக்கப் முன்னாடி ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரல்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும். ஸோ ஐஸ் க்யூப் வச்சுட்டு சும்மா ஒரு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்மளோட மேக்கப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக வந்து மாய்ஸ்சரைசிங் ஸ்ப்ரே நான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் யூ ஹாவ் அ வெரி ட்ரை ஸ்கின். நான் வந்து இப்போ அவங்களுக்கு ரீகோடோட ஒரு மாய்ஸ்சரைசிங் ஸ்ப்ரே தான் நான் அவங்களுக்கு பண்ண போகிறேன். ஸோ இப்போ கிளென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எனி ஸ்ப்ரே ஆரல்ஸ் வந்து ஐஸ் க்யூப்ஸோட மசாஜ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப நேச்சுரலாக லைக் அந்த மேக்கப்பும் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். ரைஸ் அது கொஞ்சம் அப்சர்வ் ஆகட்டும். இது வந்து ரொம்ப சட்டிலாக தான் நம்ம மேக்கப் போட போகிறோம் வித் ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு. நம்ம ஒரு ப்ரைடல் மேக்கப் மாதிரி ரெடி ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சட்டில் மேக்கப் தான் நம்ம போட்டு ரெடி ஆக போகிறோம். அண்ட் ஆல்சோ த ட்ரெடிஷ்னலாக நம்ம ரெடி ஆக போகிறோம். இப்போது நான் வந்து அவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் கம் ப்ரைமர், இந்த வந்து ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர் கம் ப்ரைமர் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ரைமர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஃபெஸ்டிவலில் நம்ம அடிக்கடி உட்காந்து டச்சப் பண்ண மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். மார்னிங் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா ஈவினிங் பட்டாசு அடிக்கிற வரைக்குமே அப்படியே தான் என்கேஜாக தான் இருப்போம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டே இருக்கணும் அப்படின்னா ப்ரைமர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ மேக்கப்பை வந்து ரொம்ப ஸ்மூத்தனாக காட்டும். ப்ரைமர் அப்ளை பண்ணும்போது மேலே சும்மா இப்படி அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். இது வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகணும். நம்ம எப்போவுமே வந்து நம்ம என்ன க்ரீம் அப்ளை பண்ணாலுமே இந்த நோஸோட கார்னர்ஸ், அப்புறமா நம்மளோட லிப்ஸோட கார்னர்ஸ், ஐயோட கார்னர்ஸ் இதெல்லாமே மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா மேக்கப் ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த கார்னர்ஸில் மட்டும் பிளாக்காக தெரியும். ஸோ அதனால் ஈவனாக வந்து எல்லா அப்ளிகேஷனுமே இருக்கணும். ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ எல்லார்கிட்டையுமே வந்து நீங்கள் கன்சீலர்ஸ் வச்சுருப்பீங்களா இல்லை கலர் கரெக்டர்ஸ் வச்சுருப்பீங்களா அப்படி தெரியாது. நமக்கு அவ்வளோ ஒரு ஃபுல் கவரேஜும் வந்து தேவை கிடையாது ஒரு செல்ஃப் க்ரூமிங்க்கு. ஸோ நான் டேரெக்டாக வந்து ஃபவுண்டேஷன் போக போகிறேன். இட்ஸ் அ ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். மிலானி பிராண்டோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு வெட் பியூட்டி பிளெண்டர். ஸோ பியூட்டி பிளெண்டரில் வந்து நல்லா வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் ஜஸ்ட் டேரெக்டாகவே எடுத்துக்கிறேன். டேப் போட்டு இப்படி அழுத்தி தேய்க்கலாம் கூடாது, ஜஸ்ட்டு டேப் மட்டும் பண்ணணும். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் அதே இடத்துல நல்லா செட் ஆகும். சரி, மிலானி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, கவரேஜும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். உங்கள் ஸ்கின் டோன் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் மேக்கப் வந்து க்ரே ஆகிடும். எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மேக்கப் வந்து ஸ்கின் ஆனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி கார்னர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்து நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக யூஸ்வலாக ஃபோட்டோஸ் நம்ம அப்டேட் பண்ணுறதை விட ஃபெஸ்டிவல் டைம்ஸில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் நம்ம எடுப்போம், நிறைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்போ எல்லாமே நம்மளை நல்லா க்ரூம் பண்ணிக்கிறது நல்லது தானே.
சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸ் எல்லாம் போகிறீங்கன்னா கூட அந்த டைமில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? ஓரளவுக்கு வந்து ஒரு 40% வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. ஸோ கன்சீலர் போடாமலே ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டால் போதுமா? இதுக்கு செல்ஃப் க்ரூமிங்க்கு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸ் இருந்தாலே போதும். வாட் அபவுட் அண்டர் ஐலாம் மறைக்கணும்னா? இது ஓகே தான். ஃபுல் கவரேஜில் ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர் ஐ மறைஞ்சிரும். ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் நம்ம ஸ்கின் டோன் ஐ மீன் இங்கே டார்க்காக இருக்கு இல்லையா, அந்த டார்க்கை விட ஒரு டோன் டார்க் டோன் ஆர் 2 டோன் டார்க்கர் டோன் கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஆரஞ்சு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட நெக் எல்லாமே கவர் பண்ணணும். ஃபேஸ் மட்டும் மேக்கப் பண்ணிவிட்டு விடக்கூடாது. ஏன்னா ஃபேஸ் எல்லாம் ஒரு கலரில் இருக்கும், நம்மளோட நெக்கெல்லாம் ஒரு கலரில் இருக்கும். ஸோ நம்ம பண்ணும்போது வாட் எவர் நீங்கள் வந்து சாரீ வேர் பண்ணுறீங்களா இல்லை சல்வார் வேர் பண்ணுறீங்களா, அதோட நெக் டிசைன் வரைக்குமே நீங்கள் கவர் பண்ணணும். அப்போ தான் அந்த மேக்கப் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து மேக்கப் போட்டிருக்கோம் அப்படின்னு ஆப்வியஸாக தெரியும். நீங்கள் வந்து சும்மா ஏதாவது மிக்சிங் பிளேட் மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா தேவையான அளவுக்கு நான் ஜஸ்ட்டு இது வந்து பம்ப் இருக்குது, ஸோ நான் அதை வச்சு டேரெக்டாக நான் யூஸ் பண்ணுறேன். கண்ணை மூடுங்க. இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக கண்ணுக்கிட்ட லைன்ஸ் விழுறது வந்து யூஸ்வல் தான். அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா பவுடர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பிளெண்டர் வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நான் பவுடர் வச்சு ப்ராடக்டாக சீல் பண்ண போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற பவுடர் பார்த்தீங்கன்னா பிஏசியோட லூஸ் பவுடர். இட்ஸ் அ ஹை டெஃபினிஷன் பவுடர். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க, மேக்கப் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஜஸ்ட் டிப் பண்ணிவிட்டு ப்ரெஸ். ஸோ அந்த ப்ராடக்டை செட் பண்ணுறதுக்கு இப்படி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நல்ல லாங் லாஸ்டிங் ப்ளஸ் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். வெறும் வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும் அந்த ப்ராடக்ட் அந்த மேக்கப் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மெத்தட்க்கு வந்து பேர் வந்து சீலிங், லைக் பேக்கிங் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து ஆல்ரெடி திக்காக தான் இருக்குது, அதனால் நான் ஜஸ்ட் கோம் மட்டும் தான் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ட்ரமாட்டிக்காலாம் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஐப்ரோஸ் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ட்ராப் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு இந்த இன்னர் கார்னரில் மட்டும் லைட்டாக டச் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரே ப்ராடக்டில் தான் வந்துட்டு நம்ம ப்ளஷ், ஐ ஷேடோ எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து மேக்கோட ஒரு ப்ளஷ் வச்சுருக்கேன் பீச் கலரில். மேக் தான் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு எது முடியுமோ வாட் எவர், லைக் சுகரில் நல்லாயிருக்கு, மைக்லாமில் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சும்மா ஒரு ப்ளஃபி ப்ரஷஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஆரல்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சைடு வந்து ப்ரஷ்ஷு, ஒரு சைடு இதிலே நான் அப்படியே அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன்.
அதே மாதிரி ஐலைனரும் ரொம்ப லைக் தின்னாக போடுங்க, ரொம்ப பெருசாக போட வேண்டாம். இது வந்து கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஓகே என்னோடய கண்ணு கொஞ்சம் நல்லா லைக் எனக்கு ஐ மேக்கப் ரொம்ப பிடிக்கும், என்னோடய கண்ணு ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மஸ்காரா. ஸோ மஸ்காராவில் நம்ம எஸ், ஸோ மஸ்காரா வந்து எப்போவுமே வந்து வெறும் வர்ஷா வந்து யூஸ்வலாக வந்து வெறும் மஸ்காரா லிப்ஸ்டிக் மட்டும் தான் போடுவாங்க, அவங்களோட ஃபேவரட் இது. ஸோ மஸ்காரா நம்ம எடுக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ஒரு சில போட்டு டக் டக் டக்குன்னு போட்டுலாம் எடுப்போம், அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் இப்படி ரொட்டேட், இப்படி தான் நம்ம மஸ்காராவை எடுக்கணும். ஜஸ்ட் இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மஸ்காரா வந்துடும். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மட்டும் வரும். இப்படி பண்ணிங்கன்னா தான் ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மேலே வந்து ஒரு 2 ட்விஸ்ட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் லைக் அந்த க்ரோத்துலேருந்து ட்விஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப வால்யூம்டாக தெரியும் உங்களோட லேஷஸ். நான் எப்போவுமே வந்து வர்ஷாக்கு ஃபேக் லேஷஸ் வைக்கவே மாட்டேன். ஷி ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் லேஷஸ். நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி. இல்லை, ஐ திங்க் ஜென்ரலி பிரைட்ஸ் ஆல்சோ அவங்க வந்து அந்த லேஷஸ் அவாய்ட் பண்ணால் பெட்டர்னு நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா ஐ திங்க் அது வந்து ஒரு ட்ரமாட்டிக்காக ஒரு லுக் கொடுக்கும். பட் எனக்கு பர்சனலாக எனக்கு ஒரு சட்டில் லுக் ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்து வர்ஷா வந்து எப்போ வந்து மேக்கப் பண்ணாலும் அக்கா சட்டிலாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாருமே ரொம்ப ஹெவியாலாம் மேக்கப் போடுறதில்ல, ரொம்ப சட்டில் தான். ஈவன் பிரைட்ஸ் கூட அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஏன்னா அது பெட்டர் இல்லையா? ஸோ கல்யாணம் அப்போது ஒரு நாள் மட்டும் நம்ம பிரைட்டாக மேக்கப் போட்டு த ரெஸ்ட் ஆஃப் தி டேஸ் நம்ம நார்மலாக இல்லை. ஏன்னா ஒரு சில பிரைடு அவங்கள தெரியவே மாட்டேன்து ரொம்ப பிரைட்டாக போட்டு. ஐ திங்க் மேக்கப்ங்கிறது ஒருத்தவங்களோட அழகை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறது தான் இல்லையா? ஸோ அவங்களோட நேச்சுரல் பியூட்டியே அவங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக அந்த மாதிரி மேக்கப் போட்டு. மேக்கப்புன்றதை வந்து நம்ம ஸ்கின் டோனை வந்து ஈவனாக காட்டுறது தான் மேக்கப். ஸோ அதை ஈவனாக காமிச்சு நம்மளோட ஐயெல்லாம் கொஞ்சம் அப்படி பப் பண்ணி லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோதான். ஃபுல்லாக நம்மளாலேயே மாற்றுற அளவுக்கெல்லாம் மேக்கப் வந்து வேண்டாம் நானே சொல்லுவேன். நானே என்னோடய பிரைட்ஸ்க்கு அப்படி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ மஸ்காரா நம்ம முடிச்சிட்டோம். இப்போது எஸ்பெஷலி ஆஃப்டர் அந்த ஆலியா பட்டோட வெட்டிங்க்கு அப்புறம் எல்லாருமே அந்த நோ மேக்கப் லுக் தான் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. நான் வந்து இது வந்து பிரைட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால நான் ப்ரஷ் வச்சுட்டு நான் லிப்ஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணுறேன். ப்ரஷ் வச்சு பண்ணும்போது இன்னும் கூட நல்லா ஷேப் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஐஸ் ட்ரமாட்டிக்காக தெரியணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட லிப் ஷேட் வந்து சட்டிலாக சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது ஒருத்தவங்களோட கண் வந்து உங்கள் கண் மேலே படும். ஸோ அதுவே நீங்கள் வந்து ஐஸில் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் மஸ்காரா அண்ட் காஜல் மட்டும் போட்டிங்கன்னா தென் யூ ஷுட் கோ ஃபார் அ டார்க்கர் ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக். அப்போ வந்து உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் லிப்ஸ் அண்ட் ஸ்மைல் மேலே இருக்கும். ஸோ தட்ஸ் த ட்ரிக். அண்ட் ஆல்சோ போல்டு கலர் வந்து எப்பவுமே ரொம்ப போல்டாக காட்டும். லைக் ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப மெச்சூர்டாக காட்டும். சட்டில் கலர்ஸ் அப்படி காட்டாது. ஸோ நானுமே ஃபஸ்ட்லாம் ஷூட்லாம் பண்ணும்போது ரெட் லிப்ஸ்டிக் பைத்தியமாக தான் இருந்தேன். யூஸ் டு லவ் ரெட் லிப்ஸ்டிக்ஸ். பட் அதுக்கப்புறம் போக போக தான் அது வந்து போர் அடிச்சு போச்சு. ஸோ எப்போவுமே வந்து ஒரு மேக்கப் ஃபிக்ஸர் வந்து கையில் எப்போவுமே வச்சுக்கோங்க உங்களோட மேக்கப் கிட்டில். ஸோ ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு லைக் அந்த வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்காகவும் நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணும். நான் வந்து NYXோட மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணுறேன். Close your eyes. Yep. நல்லா வந்து ட்ரை ஆகிட்டா. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பிந்தி வச்சு நம்மளோட மேக்கப்பை முடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இவங்க பிங்க் கலர் ஆஃப் சாரி கட்ட போகிறாங்க. ஸோ பிங்க் கலர் பிந்தி. இவங்களுக்கு வந்து பிந்தி வந்து இங்கே வைக்க பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு இங்கே வைக்கிறேன்.
ஈவன் என்னோட ஃபேவரட்டும் கூட. கொஞ்சம் மேலே, இன்னும் கூட மேலே. ஸோ ஃபைனலாக வந்து ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் அண்ட் ரொம்ப வந்து சட்டிலான ஒரு மேக்கப், ஃபெஸ்டிவல் மேக்கப் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் வந்து ஹேர் ஸ்டைல் அண்ட் ஃபுல்லாக ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனல் அந்த ஃபெஸ்டிவல் லுக்கை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக நம்மளோட லுக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்களோட எனி ஃபங்க்ஷனோ இல்லை நம்மளோட ஃபெஸ்டிவல் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ அந்த டைம்லேயும் சரி நம்ம இந்த மாதிரி ரெடி ஆகிக்கலாம் வித் ரொம்ப மினிமல் ப்ராடக்ட் அண்ட் ஈஸி டெக்னிக்ஸோட. ஸோ ஃபைனலாக வந்து ரெடி ஆகிட்டாங்க நம்ம வர்ஷா. ஓகே, ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு எப்போவுமே மினிமலாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு ரொம்பவே அழகாக அவங்க வந்து மேஜிக் பண்ணிட்டாங்க, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஸோ நீங்களும் இதே மாதிரி குவிக்காக சிம்பிளாக வீட்டிலே ரெடி ஆகலாம். ஃபாலோ த மேக்கப் டிப்ஸ் பை த கிரேட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ரேணு அக்கா. ஓகே, இன்றைக்கி வந்து நமக்கு இந்த பியூட்டிஃபுல் ஆஃப் சாரி வந்துட்டு ஷன்ஷிகா பொட்டிக்கில் இருந்து தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் உங்களுக்கும் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் வேணும்னா நீங்கள் அவங்களே காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு வேணும், மேக்கப் பற்றின நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபாலோ மை பேஜ் அலானா மேக்கப் ஸ்டுடியோ. ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு நிறையா என்னோடய ஒர்க்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ அட்வான்ஸ். ஹாப்பி தீபாவளி. சினிமாஸை யாரை விட்டது, நடிகைகள்லாம் எனக்கு ரொம்ப பயந்து தான் நடித்தேன். ஐயோ ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, நம்மளை திட்டுவாங்களோ, நம்ம இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்து தான் நடித்தேன். டைரக்டர் சார் எதிர்பார்த்த அளவுக்கு நான் இந்த வேகத்தில் அந்த எட்டி உதப்பேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பக்குன்னு உதப்பேன். அதை வந்து நான் லைட்டாக டச்சு பண்ணேன். அவரை வந்து ஏய் சுமதி கரெக்டாக நீ வந்த வேகத்தில் உதைக்கணும், இல்லை அப்படின்னா சீனுக்கு வேற ஆளை மாற்றி விடும் அப்படின்ட்டாரு.